அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கஷ்டங்கள் வாழ்க்கையில் ஏன் அவசியம். வாழ்க்கையில் இன்னைக்கு கஷ்டங்கள் விரும்புபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது. அது அனைவருக்குமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தருதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஆனால் நம்ம எல்லாரும் விரும்புறது அந்த சந்தோஷத்தையும் அந்த நிம்மதியும் இருக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நமக்கு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சியை தருமா அப்படிங்கிறதாங்க. ஒரு தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை நெருப்புல போட்டு அதை உருக்குனாதான் தூய்மையான ஒரு தங்கமா நமக்கு கிடைக்குது. அதே போலதான் மனுஷனும் கஷ்டங்களை தாண்டி வந்தாதான் அவன் மனதளவுல வலிமையை பெற்று அவனுடைய லைஃபே மாறும். அவன் ஒரு வலிமையானவனா எப்போ மாறுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுவான். ஒரு சின்ன கை குழந்தை எடுத்துக்கங்களேன், அவங்களால எடுத்த உடனே நடக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நடக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க திரும்பணும், அப்புறம் முட்டி போட்டு இது பண்ணணும், அப்புறம் அதை தேய்ச்சி நடக்கணும், அப்போ பிடிச்சி எந்திரிக்கணும், அதுக்கப்புறம் நிற்கணும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி நடக்கணும். ஸோ இதுக்கே டைம் டியூரேஷன் உங்களுக்கே தெரியும். அதுபோல் வெற்றி பெற்ற பல மனிதர்கிட்டையும் இல்லை வெற்றி பெற்றவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் ஒரு கட்டத்திலையும் அவங்க ஏமாற்றம், அவமானம், வறுமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுங்க. அவங்க ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது தானே. இது எல்லாத்தையுமே அவங்க இந்த எல்லா விஷயத்துக்கிட்டே அவங்கள சரணடைய வச்சிருப்பாங்க. சரணடைஞ்சதுனால தான் இன்னைக்கு அவங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கஷ்டம் நம்மளுக்கு ஒரு 3 விஷயத்தை கத்து தருதுங்க. ஒன்று அனுபவம். அனுபவம் அப்படிங்கிறது புத்தகங்கள் கற்றுக் கொடுக்காத விஷயங்களை வாழ்க்கை கஷ்டங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. 2வது பொறுமை. எல்லாமே உடனே கிடைக்காது அப்படிங்கிறத இந்த கஷ்டம் இந்த மாதிரி நேரங்களில் இது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருது. பொறுமையாக இருந்தால் தான் வரும் அப்படின்றது. அடுத்து தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரங்கள் போக பிரச்சனைகள் புதுசாக வருது பாருங்க, கஷ்டங்கள் அது பிரச்சனைகளாக மாறுது பாருங்க. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று பிறக்கும். இந்த இடத்துல இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அதுதான் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க. இதை நீங்க சந்திக்காம நம்ம உங்களுடைய பலத்தையோ உங்ககிட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ நீங்க கொண்டு வர முடியாதுங்க. நீங்க கஷ்ட காலங்கள்லையும் உழைக்கிற நேரங்கள்லையும் சிந்தாத கண்ணீர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வெற்றி பாதையை கொடுக்குன்றதை விட சிந்தும் கண்ணீர் தான் நம்மளுடைய வெற்றி பாதையை அடையாளமாக பார்த்தீங்கன்னா மாற்றுதுங்க. எனவே கஷ்டங்கள் வந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எனக்கு மட்டும் வருதுன்னு நீங்கள் கேட்காம இது எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் அதை
கவனிக்கணும். அதை வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதை ஏற்றுக்கிட்டு உங்களுடைய பார்வை கோணமே மாறினாதான் இது அடுத்த நேரங்கள் வரும்பொழுது நம்ம எப்படி சமாளிக்க முடியும், எப்படி இதை மேற்கொள்ள முடியும், இதை எப்படி கடந்து போக முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குங்க. கஷ்டம் அப்படிங்கிறது உங்களை வந்து உடைக்கிறதுக்காக வரலைங்க, உங்களை உருவாக்குறதுக்காக வந்திருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.